மினி ஜிகிர்தண்டா 50, ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா 100. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடை பாருங்க, ஒரு தள்ளு வண்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டுலேயும் சேம் ஒன்று தானே? வேறையா? ஓகே ஓகே. மதுரை பாரம்பரிய 1977 நினைக்கிறேன். ஒன்னால சத்தியமா பத்தாது மகளே, பெருசை விட சின்னதாக நல்லா இருக்குமா இருக்கு. அது போய் இவ்வளோ போய் சாப்பிட்ற கடை இருக்கா? சாப்பிட்றதுக்கு தாண்டா வாங்கியவுடன் சாப்பிடவும். பசங்களாம் வந்து சென்னை. ஓகே ப்ரோ, பாய். நல்லா இருந்துச்சா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, கார பிரியாணி, முட்டை பிரியாணி, மட்டன் சுக்கா கிரேவி. குமார் பன் புரோட்டா. கரும்பத்தை சின்ன கரும்பா தான் இருக்கு. நீங்க போடுற கரும்பால நான் கூட இனிப்பு இருக்காது நினைச்சா, ஆனா இனிப்பு சக்க இனிப்பா இருக்கு. ஸோ மக்களே பாருங்கள், மக்கள் எல்லாம் வாரமாக வாங்கி கொண்டு என்னை வெறுப்பேற்றுறாங்க. நானும் போய் சாப்பிட்றேன் மக்களே. மினி ஜிகிர்தண்டா 50, ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா 100, வசந்தி 80, ஐஸ்கிரீம் 60, ஃபேமிலி பேக் 400. நெக்ஸ்ட் அப்படியே வாங்க, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் கூட்டமே இருக்கு மக்களே, தெரியுதா? அப்படி இந்த பக்கம் இருந்தே வாங்கிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து அந்த மினி ஜிகிர்தண்டா ட்ரை பண்ணலாங்க. ஓட்டுங்க பாருங்க, அடிச்சு ஊற்றிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடை பாருங்க, ஒரு தள்ளு வண்டியில் ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க பாருங்க மக்களே. சரிதான், அங்கே இருந்ததா அப்படியே வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மினி ஒன்று பில்லு வாங்கணுமா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன ஃபேமஸ்ண்ணே? ஏதாவது ஸ்பெஷல்னா குவான்டிட்டி அதிகம். ஓ, ஆனால் ரெண்டுலேயும் சேம் ஒன்று தானே? வேறையா? ஓகே ஓகே. அப்போ ஸ்பெஷலே வாங்கிடலாம். வரேங்க மக்களே. சின்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50, பெருசு வந்து 100. இதெல்லாம் போயிட்டுருக்கு கிட்டுன்னு. ஐயோ மக்களே, மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. அண்ணன் பயங்கரமாக ஃபஸ்ட்டு இருந்து எல்லாம் ஊற்றிட்டு இருந்திருப்பார் போல். நான் அதை பார்க்காம விட்டேன். தெரியுதா ஜிகிர்தண்டா கடையில் எவ்வளோ கூட்டம்னு? ஃபஸ்ட்டு இருந்து போடுவாரில் அடுத்த ரவுண்ட் எடுக்கலாம். வெயிட் பண்ணி அது எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் மக்களே. ஆனால் இங்கே சின்னது ஒன்று எடுத்துக்குவா. ஓகே மகளே, வாங்கி விட்டேன். சின்னது ஒரு அண்ணாண்ட கேட்டேன், ரெண்டு ஒன்று தான் தம்பி, அது குவான்டிட்டி தான் வித்தியாசம் அப்படின்னாரு. நீங்கள் பாருங்க காலி டம்ளர் எத்தனைன்னு சொல்லி. ஐயோ மக்களே, இது என்னங்க அது வேற அளவுக்கு? இது துணிக்கடை வீதிக்கு பக்கத்தில் இருக்குதா, அதனால் வந்து பயங்கரம் போயிட்டு நம்ம ஒரு ஓட்டமாக உட்காந்து தெளிவாக குடிப்போம். ஆன் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே மக்களே, ஒரு பாப்பாட்ட ஹெல்ப் கேட்டு வீடியோ எடுத்து, ஏன்னா இதை ஒரு கலக்கி விட்டு தான் சாப்பிட்ணும். ரெண்டு கேண்டு வேணும், ஒத்த கையில் சாப்பிட முடியாது. அதனால் சாப்பிட்லாம் மக்களே. மதுரை பாரம்பரிய 1977 நினைக்கிறேன். வா, என்னங்க இது? அதனால தான் மக்களே இங்கே வந்து மக்கள் இந்த மாதிரி குவிகிறாங்க. வேற அளவு உள்ள ஸ்கூப் பண்ணி போட்டாங்க பாத்தீங்களா? மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு கேர்ள் படிக்கலாமா? ஒன்னால சத்தியமா பத்தாது மக்களே. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக மதுரைக்கு வந்தீங்கன்னா
மஸ்ட் விசிட்டு இங்கே ஜிகிர்தண்டா கடை. ஆன் பண்ணிட்டீங்களா? ஓகே மக்களே, அடுத்து இன்னொரு பாப்பா கிடச்சிருக்கு. அப்பளையா ஒரு பாப்பா தான் எடுத்து கொடுத்து இப்போ பெருசாக குடிக்கிறதுக்கு ஒரு பாப்பா தான். ரொம்ப நன்றிம்மா. சாப்பிடலாமா? இது வந்து பெரிய ஜிகிர்தண்டா. இதில் வந்து அந்த பால் ஆடை இருக்குமில்ல, அந்த ஆடை வந்து லைட்டாக ஜாஸ்தியாக போட்டுற மாதிரி ஒரு இதாக இருக்குது. அது வந்து வேறு டேஸ்ட்டு, இது வேறு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ரெண்டு வெவ்வேறு தான். ஆனால் பெருசோடு ஒப்பிடும்போது எனக்கு என்ன அந்த சின்னதான் டேஸ்ட்டாக அந்த மாதிரி தோணுது. ஓகேங்க மக்கள், அப்படியே வாங்கி எடுத்துக்கிட்டு ஒரு சைடு அந்த உட்காந்துட்டேன். பிடிக்கலாமா? இந்த பெருசு வந்து 100 ரூபா மக்களே, 100 ரூபா. ஆனால் எனக்கு என்னமோ பெருசை விட சின்னதாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா சின்னதே வாங்குங்க மக்களே. பெருசு என்னமோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஓவராக அந்த க்ரீமா இல்லை அந்த ஒரு பாலாடை கட்டி பாலாடை சம்திங் அந்த இது தான் அதிகமாக இருக்க மாதிரி. ஏன் அது போய் உள்ளோக்கும் சாப்பிட்ற கடை இருக்கா? நான் அதை பார்க்கவே இல்லையே மக்களே. நான் கூட இங்கே தான் சாப்பிட்ணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த பக்கம் பாருங்க, இவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க மக்களே. இதை நான் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தோன்னா நான் முதலே வந்திருப்பேன். இங்கே வந்தோம்னா நம்மளே எடுத்து வந்துருக்கலாம் வீடியோ. இங்கே சாப்பிட்டு அப்படியே டம்ளர் வச்சிடுறது. பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். நல்ல வேலை நான் இந்த இடத்த பார்த்தேன். இல்லை அப்படின்னா இதை காமிச்சிருக்காமல் போயிருப்பேன். நீங்கள் வந்திருந்தாலும் வெளியே நின்று குடிச்சுருந்துருக்கேன். நீங்கள் வந்தால் ஜாலியாக பேசிக்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட்லாம். திகட்டிச்சு மேலே ஒரு அளவுக்கு மேலே எல்லாமே அப்படி தான் திகட்டிச்சு. இதுக்கு மேலே வந்து எனக்கு இழுக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வாங்கின காசை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். கம்மியா இது பெருசு வாங்காதீங்க மக்களே. சின்னது 2 ரூபா. இது சின்ன 2ஆக இருந்தால் சின்னது வாங்கிக்கிறீங்க. ஒர்த்தாக இருக்கு. பெருசில் அந்த உள்ளே போட்டிருக்க என்னன்னு தெரில, என்னவா இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்னன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. புல்கண்டுன்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்குமா? இது மிகுதியாக இருக்குது. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஓகே ஃபைனல்கள். அதுதான் நிறையா இருக்குதா பாருங்க. ஒரு நல்லா பெரிய பீஸாக இருக்குது. அப்பா வயிறு நம்ம குடிச்சிட்டோம் மக்களே. அங்கே வேறு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோமா, பரோட்டா மூளை அது இதுன்னு டக்குன்னு இருந்தால் சின்னலாம் குடிக்கக்கூடாது தான். டெய்லியுமா பண்ணுறோம், ஒரு நாள் தானே. உங்கள் பணம் மற்றும் செல்ஃபோன் கட்டப்பை உடைமைகளை பார்த்துக்கொள்ளும் தரமான நிர்வாகம் பொறுப்பல்ல. வெளியூர் பார்சல் கேட்டு வாங்குவோம். பார்சல் இருக்குது. பார்சல் ஜிகிர்தண்டா வாங்கியவுடன் சாப்பிடவும். அதையும் போட்டாங்க. வச்சுருந்தீங்கன்னா டேஸ்ட்டு போயிடும், செட்டும் போயிடும். ஒர்த்து வருமா? ஒர்த்து. சின்ன ஜிகிர்தண்டா தான் ஒர்த்து. 5 hours later. வாருங்க மக்களே, பொழுது தான் மாறிச்சோ தவிர ஜிகிர்தண்டா கடையில் கூட்டம் மட்டும் மாறவே இல்லை. சரி, கூட்டமாக நம்மளுக்கு கிராஸ் ஆகிறதா நல்லது. இது கிராஸ் ஆகிறதா பெரியதே. பயங்கர பிஸியாக இருக்குப்பா இந்த நான் இருக்கிற இந்த ஏரியா. மக்களே ஃபைனலி ஃபைண்டு தாத்தா தெரியுதா? ஸோ இங்கே தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு அது போக எங்கே வர காடை மத்தியானம் மாதிரியே தான் ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. இந்த கேப்பில் பிடிச்சி ஒரு வீடியோ எடுத்துடலாம் மக்களே. இவர் தான் தாத்தா. மக்களே பாருங்க, பசங்களாம் வந்து சென்னை. ஓகே ப்ரோ, பாய். நல்லா இருந்துச்சா? ஓகே. நம்ம கடை ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? கடை ஆரம்பிச்சு 30 வருஷம் இருக்குது. 30 வருஷம். 30 வருஷம் கடை. கடை மத்தியானம் 1:30 திறக்கும், 5 மணிக்கு லாக்கு. அதுக்கடுத்து 7 o'clock 11 o'clock க்ளோஸ். இருக்கிறது கொஞ்சம் சொல்லிட்டேன். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, கார பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளைன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், ஈரல் ரைஸ், எக் ரைஸ், வெஜ் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், மட்டன் நூடுல்ஸ், ஈரல் நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ், சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை, ஈரல் கறி தோசை, நார்மல் தோசை, சிக்கன் கொத்து, மட்டன் கொத்து, ஈரல் கொத்து, நார்மல் கொத்து, சிக்கன் தம், மட்டன் தம், ஈரல் தம், நார்மல் தம், ஆம்லெட், ஆஃப் ஆயில், வடியல், பொரியல், மாசு, சிக்கன் ஆம்லெட், மட்டன் ஆம்லெட், ஈரல் ஆம்லெட், சிக்கன் கறிக்கு, மட்டன் கறிக்கு, ஈரல் கறிக்கு, கைப்பு,
மட்டன் சுக்கா மட்டன் சாப்பிட்டு, கோழி சுக்கா கோழி சாப்பிட்டு, குடல் ஈரல் தலைக்கறி நெஞ்சுக்கறி நாட்டுக்கோழி ஆட்டுக்கால் பாயா மூளை செவட்டி காரம் ரோஸ் சிக்கன் 65 போண்டஸ் லாலிபம் வச்சுடா தந்தூரி கிரில் கபாப் பிரின்ஸ் சிக்கன் உப்புதி மட்டன் உப்புதி சிக்கன் சூப் மட்டன் சூப்பு பெப்பர் சிக்கன் நண்டு கிரேவி ஃபிஷ் ஃப்ரை கோலா நல்லி ரோஸ்ட் ரத்த பொரியல் சிக்கன் முட்டைக்கறி மட்டன் முட்டைக்கறி ஈரல் முட்டைக்கறி முட்டை மூளை 75. இது அத்தனையும் இருக்கு. எப்போ வந்தாலும் கிடைக்கும். வரலாட்டா. ஓகே தாத்தா. நன்றி. ஓகே மக்கள், தாத்தா சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஸோ அப்படிதான் தாத்தாவே நம்மளுக்கு வந்து எல்லாம் எடுத்து வராரு. உங்க பேரு? சோனை முத்து. ஓகே. என்னங்க? சோனை முத்து. சோனை முத்து. ஆமாட்டா. ஓகே. சோனை முத்து. சோனையா முத்தையா தங்கையா சொல்றாங்கல்ல. ஓகே தாத்தா. இங்கிலீஷ்ல பொழுது கட்டுறா இருக்கு மக்களே. அப்படியே ஒரு மட்டன் கறி தோசை சொல்லிடுவோமா? அப்படியே ஒரு மட்டன் கறி தோசை ஒண்ணு. கறி தோசை இருக்கா? ஓகே மக்களே, இங்க பாருங்க ரைத்தா பாருங்க. ரைத்தா வச்சுட்டா ரைத்தாவிலேயே மிரட்டி விட்டாரு நம்மள. ரைட்டு தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டலே வேற லெவல்ல இதாகுது. ஓகே மக்களே, வந்து விட்டது காடை பிரியாணி. வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, காடை பொரிச்ச காடை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் அப்படியே வைக்கிறாங்க. ரைட், சாப்பிடலாமா? எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ரைட், காடை பிரியாணி கொட்டி விட்டேன். பிரியாணிக்குள்ள வந்து பொரிச்ச காடை வைக்கிறாங்க மக்களே. வாருங்க, ஒரு காடையே முழுசா இருக்கு மக்கள். மக்களே இங்கே பாருங்க, அப்படியே காடை பிச்சு அப்படின்னா அழகா பிஞ்சு வருது. லெக் பீஸு பிரியாணி ரெண்டையுமே குஸ்கா தனியாக, இந்த பீஸை தனியாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன். ரைஸ் வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் குட்டியாக நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் இடங்களாக இருக்குது. அப்படியே உட்காந்து அங்கே உட்காந்துருந்தேன். இப்போ அங்கே வந்து மேலெல்லாம் பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க, அதில் அப்படியே உட்கார முடியுது. சரி, ஓகே மட்டன் சுக்கா கிரேவி. ஓகே தாத்தா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாட்டுக்கோழி சுக்கா கிரேவி. இது வந்து மட்டன் சுக்கா கிரேவி. 2 கிரேவியும் கொடுத்தார் தாத்தா. சரி, ஓகே. பிரியாணி நல்ல மனமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜீரக சம்பா பிரியாணினாலே நல்லா இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மனமா என்ன சொல்றேன்னு தெரியல. பிரியாணி ஒத்து மக்களே, ஒத்து. சுக்கா தான், காடை வந்து தனியாக வச்சு கொடுக்குறாங்க. எல்லாமே இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பிரியாணியில தான் மட்டன் வேணா மட்டனு, சிக்கன் வேணா சிக்கனு, காடை வேணா காடை, அந்த மாதிரி வந்து உள்ள போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பீஸு காடை பீஸு அக்கா தானா? சொல்றது இல்லையா? சொல்ல பார்த்தீங்க தங்கச்சி சாச்சா இவனுக்கு ஒன்று மட்டும் போதும். ஒருத்தங்க தனியாக சாப்பிடும்போது வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த காடை பீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிங்க, நல்லா சொல்கிறேன். டிஃப்ரெண்டாக இருக்கும், நல்லா இருக்கு. ஒத்து மஸ்ட் ட்ரை மக்களே. நான் 2 நாளாக அந்த நேற்று மட்டனில் ஃபுல்லாக பூந்து விளையாண்டாமல் அந்த பவர் ஹோட்டலில், அதனால் வந்து மட்டன் பிரியாணி வாங்கல, அதனால தான் காடை பிரியாணி வாங்கினேன். நல்லா இருக்கும். மத்தியானம் எப்படி வந்து கூட்டமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வந்து கடையில் வந்து ஃபுல்லாக
ஹவுஸ்ஃபுல்லாக தான் மக்களே இருக்குது. செம கூட்டம். நெக்ஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழி இதை வந்து லைட்டாக ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னொன்று மட்டன் ஒன்று இருக்கு, அப்படியே பெசஞ்சு. இந்த கடையில் ஒரு ஸ்பேஸ் இல்லை மக்களே, ரொம்ப சின்ன கடை. இந்த பாருங்க தெரியுதா? ஸோ குறுகிய சின்ன கடையில் வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால தான் ஃபேமஸும் கூட, அது ஒரு இதாக நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மட்டனு இதையும் லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுறேன். ஐ திங்க் இதான் சிக்கன் நினைக்கிறேன். ஃபஸ்ட் சாப்பிட்ட மட்டனாக இருக்குங்க. இதுதான் மட்டன், இப்போ சாப்பிட்றது மட்டனு. பட் இந்த கிரேவியெல்லாம் நமக்கு வேணாம். இந்த வெறும் குஸ்கா இருக்குல்ல, அதுவே வேற லெவல். ரைத்தா அடா மக்களே, இங்கே வாருங்க மக்களே. காலையில் இருந்து மத்தியானம் எப்படியோ அதே மாதிரி தான் நைட்டும். சும்மா அப்படியே அறக்க பறக்க. அங்கே என்னடானா பொரிச்ச பரோட்டாவை விட்டு பார்சல் கட்டி நவுத்திட்டு இருக்காங்க. இங்கே என்னடானா அதே மாதிரி தான் பரோட்டா பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து அண்ணன் வந்து தோசையை போட்டுட்டு இருக்காரு. அப்பா, மதுரையின் அடையாளம்னே சொல்லலாம் அந்த கடையை. முத்துக்குமார் பன் பரோட்டா கடை, சரிங்களா? மதுரை வந்தால் மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. ஓகே மக்கள், சாப்பிட்டாச்சு. சிகர் தானே குடிக்கலாமான்னு பார்த்தா வேண்டாம், டயட்டம் இல்லை. ஆனால் வாங்கினா குடிச்சிடலாம், அது வேறு விஷயம். இங்கே வாருங்க மக்களை, சாமி நானா பயங்கரமாக இருக்குதுங்க இந்த ஏரியா. கீழவாசல் வீதி அது, அப்படி தான் நினைக்கிறேன். என்ன விளக்கு? ஐயோ அதுக்குள்ள அந்த விளக்கு ஊர் பேரை மறந்துட்டேன். என்னமோ விளக்குன்னு வந்தது. ஓகே மக்களே, பாருங்க, ஒரு கரும்பால் கடை பக்கத்துலேயே இன்னொரு கரும்பால் கடை. லெமன்லாம் வச்சு குடிச்சோம் அப்படின்னா தான் மக்களே கொஞ்சம் செரிமானமாகும். ரைட்டு. இந்த ரோடு பேர் என்ன? கீழவாசல். ஃபுல்லாக துணிக்கிறேன் நினைக்கிறேன். அதான் மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது மதுரை. சீரியஸாக அமேசிங் மகளே. நல்ல இஞ்சி நிறையா போட்டு நம்ம இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டாரு. செரிமானம் சூப்பராக இருக்கும். எலுமிச்சம்பழம், இஞ்சி வேற லெவல், நல்லா திட்டிப்பாகவும் இருக்குது. கரும்பு பார்த்தா சின்ன கரும்பாக தான் இருக்குது. நீங்கள் போடுற கரும்பால் நான் கூட இனிப்பு இருக்காதுன்னு நினச்சா, ஆனால் இனிப்பு சக்க இனிப்பாக இருக்குது. சாட்டிஸ்ஃபைட்.